அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் பார்க்கக்கூடியது காலனும் கிழவியும் எனும் சிறுகதையின் தொடர்ச்சியை காணலாம். நேற்றைய கதையின் நாயகியான மருதாயி பாட்டியின் பாத்திரத்தன்மை குறித்து கண்டோம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது மருதாயி பாட்டிக்கும் காலனுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் மற்றும் பாட்டிக்கு உறவு என்று சொல்லக்கூடிய மாடசாமியின் பாத்திரத்தன்மை குறித்து காணலாம். மருதாயி பாட்டியின் பேரன் மாடசாமி. மருதாயி பாட்டியின் கடைசி பிள்ளையின் மகன்தான் மாடசாமி. தன் பாட்டியுடன் வசித்து வரும் மாடசாமி குடிசைக்கு பாதுகாப்பாக கிழவி இருக்கட்டும் என்று விட்டுவிட்டு தங்களுக்கு சொந்தமான எருமை மாடுவை ஓட்டிக்கொண்டு புல்மேய்க்க சென்று விடுவான். பாட்டிக்கு உறவுகள் என்று பார்க்கும்போது தன் பேரனான மாடசாமியும் தனக்கென உள்ள சிறிய குடிசையும் மற்றும் எருமை மாடு மட்டுமே பாட்டிக்கு உரித்தான சொத்துக்கள். கிழவி தனக்கு வயசாகிவிட்ட காரணத்தால் அவனுக்கு ஒரு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசைப்படுகிறாள். தான் இறக்கும் முன் அவனுக்கு ஒரு திருமணத்தை முடித்துவிட வேண்டும் என்று நினைத்தாள். அதனால் சொக்கி என்ற பெண்ணை அவனுக்கு திருமணம் முடித்துவிட்டால் தனக்கு இந்த குடிசை காவல் ஒழியும் என்று நினைத்தாள். அதனால் அவனுக்கு பெண் பார்க்க படலத்தை துவங்கினாள். இந்நிலையில் யமதர்மன் பூலோகத்திற்கு வருகை புரிகிறார். யமதர்மனின் பூலோக வருகை பாட்டிக்கும் யமதர்மனுக்கும் இடையே நடந்த உரையாடலை ஆசிரியர் மிகவும் சுவாரஸ்யமாக தன் கதையில் படைத்துள்ளதை படிக்கும்போது நம்மால் உணர முடிகிறது. யமதர்மனின் பூலோக வருகை. மருதாயி பாட்டிக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் கிழவியின் ஆயுள் முடிந்த செய்தியை யமலோகத்தில் சித்திரபுத்தனுக்கு தெரிய வந்தது. உடனே அவன் இச்செய்தியை யமதர்மராஜாவிற்கு தெரிவித்தான். ஊரில் மிக வயதானவர்களுக்கு ஆயுள் முடிந்தால் அவர்களை யமதர்மன் நேரில் அழைத்து வர வேண்டும் என்பது ஒரு சம்பிரதாயமாக இருந்தது. எனவே மருதாயி கிழவியை யமலோகத்திற்கு அழைத்து வரும் பொருட்டு யமதர்மராஜா பூலோகத்திற்கு வருகை புரிகிறார். வந்தவர் மருதாயி பாட்டியின் வீட்டு கதவினை தட்டி வீட்டினை அடைகிறார். அங்கே மருதாயி பாட்டிக்கும் யமனுக்கும் இடையே நடக்கின்ற உரையாடல் நகைச்சுவை உணர்வு மிகுந்ததாக இருக்கின்றது. யமதர்மராஜா வீட்டின் கதவை அடைந்ததும் அங்கே யமன் ஊருக்குள் வருகை புரிந்ததை உணர்த்தும் வகையில் வெள்ளக்கோயில் பகுதி முழுவதும் ஒரு சூறைக்காற்று வீசத் தொடங்கியது. எங்கிருந்தோ ஒரு நாய் யமதர்மராஜாவின் வருகையை அறிந்து குடிசைக்கு அருகில் வந்து ஓலமிட்டு கொண்டே இருந்தது. கிழவி குடிசை கதவை நன்கு சாத்திவிட்டு உடனே உள்ளே அமர்ந்து வெற்றிலை குளவியை எடுத்து தடவினாள். கை கொஞ்சம் நடுங்கியது. நாவறட்சி ஏற்பட்டது. அப்போது திடுதிடு என்று எருமைக்கிடா குடிசை முன் வந்து நின்றது. அப்போது மருதாயி யமனை தன் பேரன் என நினைத்து அவள் தன் பேரனிடம் உரையாடுவது போல் யமதர்மராஜாவிடம் உரையாடுகிறாள். டேய் மாடா, மாட்டை தொழுவத்தில் கட்டி வைத்துவிட்டு பருத்தி விதையை அள்ளிவை, பாளையங்கோட்டிலிருந்து நாளை இதனை வாங்க வருகிறார்கள் என்றாள். அப்போது யமதர்மராஜாவிற்கு கண் பார்வை இல்லாத கிழவி மீது இரக்கம் ஏற்பட்டது. கிழவியின் கடைசி விருப்பத்திற்கு நாம் ஏன் தடையாக இருக்க வேண்டும் என நினைத்து பருத்தி விதையை எருமைக்கு அள்ளி வைத்தான். இதுவரை பூலோக தீனியை கண்டிராத எருமை, அதாவது யமதர்மராஜாவின் யமவாகனம் திருதிருவென்று விழித்தது. இதனை கண்ட பாட்டி, என்னடா பண்ணிட்டுருக்க, அந்த பருத்தி விதையை கலந்து எருமைக்கு வை என மறுபடியும் கூறுகிறாள். யமதர்மராஜா நடுக்கமடைகிறார். மருதாயி கிழவி யமனிடம் அந்த வெத்திலை சருகை இப்படி தள்ளி போடு என்றாள். யமன் அதை எடுத்துக்கொண்டு, நான் யார் தெரியுமா கிழவி என்றான். அதற்கு அவள்,
என் கண் பொட்டையா போச்சுன்னு நினச்சியா என்றாள். அப்போது மதியம் நடந்த சம்பவம் கிழவிற்கு நினைவிற்கு வந்தது. சொக்கியின் அப்பன் வந்திருந்தான். அவன் உனக்கு கட்டி கொடுக்க சம்மதித்தான் என்றான். அப்போது எனக்கு திருமணமா என்று யமதர்மராஜா நடுங்கினான். யமன் திருமணம் என்றவுடன் சிறிது தயக்கத்துடன் பாட்டியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார். இதனை தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.